வெல்கம் டு Chandru Maths. Ssc CONSTABLE Gd எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் கொடுத்துருந்த ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது எக்ஸாமில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே எஸ்எஸ்சிலேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணால் பண்ணுற சேனல், அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேலெலாம் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியலையா, இல்லைனா தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அதனால தான் நம்ம சேனல் வந்து நம்ம எப்போவுமே வந்து ரிவ்யூ கொடுக்க மாட்டோம். இதில் வந்து ரிவ்யூன்னு நான் தம்ப்நெயில்ல தான் வச்சிருக்கேனே தவிர மற்றபடி உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல போகிறது இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஒரு கொஞ்சம் ஃபேமஸான சேனல் தான். ஓகே, அதில் வந்து கொஞ்சம் தப்பான ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டனால தான் நான் வந்து இந்த வீடியோவே கொடுக்குறேன். ஓகே, ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்லியிருந்தேனோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு, அப்படி தான் வரும். ஓகே, நான் சொல்லியிருந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, நம்ம கொடுத்துருந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலை. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான ரிசல்ட் நம்ம தான் கொடுத்துருக்கோம். இந்த வருஷமும் வந்து அதே பேட்டர்ன் தான். ஓகே, அதே மாதிரி சிலபஸ் தான் இருக்குது. அப்படின்னால நான் சொன்ன மாதிரி தான் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேஃப் ஸ்கோர் என்ன, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன அந்த ஃபீட்பேக் தான். அதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இவர் வந்து 44 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ரீசனிங்கில் பர்டிகுலராக வந்து 19 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய 25 டே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ 44 கொஷின் அப்படிங்கிறப்போ ஒரு 40 கொஷின் கரெக்டாக இருந்தாலே அவருக்கு வந்து 80 மார்க் வந்துடும். ஓகே, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 80 மார்க்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் கிடைக்கும். ஓகே, அதனால வந்து ரொம்பவே நல்ல ஸ்கோர். இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, 30 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து வெறுமனே நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் மட்டும்தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவருக்கும் கிளியர் ஆகும், கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த டவுட் தான். ஓகே, இந்த டவுட்டுக்காக தான் அந்த வீடியோவே கொடுத்துருந்தேன். ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்கா, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இவர் கேட்டதுக்கு காரணம் வந்து என்ன, இந்த கொஷின் வந்து அவருக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா நான் சொன்ன அந்த யூடியூப் சேனல் தான். ஓகே, நம்ம தமிழ் சேனல் தான். ஸோ அவங்க வந்து பர்டிகுலராக வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ணுற சேனல் கிடையாது. ஸோ ஒருவேளை அவங்க தெரியாமல் கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, அதாவது அவங்க கொடுத்த அனாலிசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து 2 கொஷின், அல்ஜிப்ராலேருந்து 2 கொஷின், ஜாமெட்ரிலேருந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆனால் இது வந்து சிலபஸ்லேயே கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை போல. ஓகே, சிலபஸ்லேயே வந்து இதெல்லாம் கிடையாது. அட்வான்ஸ் மேத்ஸ் வந்து எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்கவே மாட்டாங்க. இது சிலபஸ்லேயே கிடையாது, யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல இருந்தெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன டாபிக் சொன்னோம், அதாவது அரித்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய, அதாவது பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், ரேஷியோ, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி டாபிக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இதெல்லாம் வந்து வரவே செய்யாது, சிலபஸ்ல கிடையாது. ஓகே, மென்சுரேஷன்ல இருந்து கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இதுல இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காரு 35 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஓகே, இவ்வளோதான் பண்ண முடியும். அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 மந்த் தான் படிச்சிருக்கீங்க. அந்த 1 மந்த்துக்கு முன்னால் வரைக்கும், இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் பாதி பேர் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ வேற ஏதாச்சும் எக்ஸாமுக்கோ ஆர்மிக்கோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு. அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே வந்து நிறைய பேருக்கு கஷ்டம், நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னமும் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்கே வந்து என்ன சிலபஸ்னே தெரியாம தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக 30-35 மார்க், 30-35 அட்டெம்ப்ட் கொடுக்கறது தான் வந்து அவங்களால வந்து முடிஞ்சது. ஓகே, பாசிபிள் ஆனது அதுதான். நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலுமே வந்து ஒரு மாசத்துல வந்து எஸ்எஸ்சியோட சிலபஸ் மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணலாம் முடியாது. 60-70 அட்டெம்ப்ட்லாம் கொடுக்க முடியாது. அதுலேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க 60லேருந்து 65 வரைக்கும் கொடுத்துருந்தா நல்ல அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க, அந்த 60லேருந்து 65 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்ம ஸ்டூடெண்டாக தான் இருக்கும், அவங்க லாஸ்ட் இயர்லேருந்து படித்தவங்களா இருக்கும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தமிழ்நாட்டில இருந்து. எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா வேற ஏதாச்சும் ஹிந்தி சேனல்ல போட்டிருந்த ரிவ்யூ பார்த்துட்டு அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி போட்டிருந்துருக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க தான் வந்து 80க்கு 60 அந்த ரேஞ்சிலலாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அவங்களோட கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ல வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதை பார்த்துட்டு போட்டிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, நம்ம ஊரில் நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தாலும் ரொம்பவே லோவாக தான் இருந்துச்சு. இந்த வருஷமும் நீங்கள் கட் ஆஃப் பார்க்குறப்பன்னு தெரியும் ரொம்பவே லோவாக தான் இருக்கும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஓகே, 30க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஓகே, 30ங்கிறதே நான் வந்து அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் வந்து நான் சொல்கிறத தான் வந்து மெயினாக எடுத்துக்குவீங்க. ஓகே, நான் சொல்கிறதே வந்து ரொம்ப லோவாக கரெக்டாக அந்த பார்டரில் இருக்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை தான் வந்து உங்களோட டார்கெட்டாக வச்சுட்டு போவீங்க. அப்போ அதை விட 1-2 கம்மி ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. நான் 30 அப்படிங்கிறதே வந்து அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். அதாவது டோட்டலாக 80 கொஸ்டின் கேட்குறாங்களா, 80ல் 30க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கன்ஃபார்மாக கிடச்சிரும். 30க்கு மேலே நீங்கள் எடுத்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே, கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நான் சொன்னதை மட்டும் போதும். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ கொடுத்துருந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தவங்க தான். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணவங்க தான். ஒரு 2-3 பேர் வந்து கால் பண்ணியும் பேசியிருந்தாங்க, நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலர் பயப்படுறாங்க அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்லேயே வந்து உங்களோட ஃபீட்பேக் என்ன, உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கொடுங்க, எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ அப்படின்னாலே ஒரு 20-25 ஜிகே கொஷினை வந்து கொடுத்துடுறது. ஜிகே கொஷின் ரிப்பீட்டே ஆகாது ஃபர்ஸ்ட். ஓகே, ரிப்பீட் ஆனாலுமே 1000 கொஷின் 10,000 கொஷினில் ஒரு கொஷினோ 2 கொஷினோ தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால எந்த யூஸுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ரிவ்யூ கொடுக்குறவங்க மேத்ஸ் கொஷினோ ரீசனிங் கொஷினோ கொடுத்தா அதே டைப்பில் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜிகே கொடுக்குறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு நீங்கள் யார் போடுற ரிவ்யூவையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் ரிவ்யூவை வந்து எதிர்பார்க்கவே வேண்டாம். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாமல் டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்களை நீங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க, நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுங்க, போதுமானது. ஓகே, ஸோ ஒரு சிலர் சொன்ன அந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் 30க்கு மேலே அட்டன் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கு மேலே டைம் பத்துதோ பத்தலையோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் வந்து கடைசியில் வந்து டைம் பத்தாதனால தெரிஞ்ச கொஷினை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், என்னால் வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதில் 80 கொஷினில் 30 கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்க. ரீசனிங்கில் 20 கொஷின் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. 20ல் வந்து 17 கிட்ட வந்து எப்படி எல்லாருமே பண்ணிடுவீங்க, 17க்கு மேலே. அடுத்து ஒரு 13 கொஷின் கிட்ட தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மேத்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேத்ஸை பாருங்கள். இங்கிலீஷ் நம்ம கிராஷ் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை பாருங்கள். ஓகே, ரெண்டையுமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரானது தான். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம அட்லீஸ்ட் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸையாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கொடுத்த ரிவ்யூ. ஓகே, லாஸ்ட் இயரில் வந்து அவர் 46 மார்க் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, அப்போ வந்து 100 மார்க்குக்கு தான். ஓகே, 100க்கு 46 அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல மார்க். இப்போ வந்து 160 மார்க்குக்கு அப்படிங்கனால நீங்கள் வந்து 60க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அவர் எடுத்தது ரொம்பவே நல்ல மார்க். ஆனால் ஃபிசிக்கலில் வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டாரு. இந்த வருஷம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருக்காரு. ஸோ இதை நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு வாட்ச் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நீங்கள் கேட்ட ரிவ்யூ, நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மினிமம் பாஸ் மார்க் பற்றி பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் பாஸ் மார்க்கை விட கொஞ்சம் அதிகமாக தான் கட் ஆஃப் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் இயரில் வந்து 100க்கு மினிமம் பாஸ் மார்க் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் 160க்கு அப்படின்னால மினிமம் பாஸ் மார்க் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். ஓகே, அதான் நீங்கள் யூஆர் கேண்டிடேட் அப்படின்னா 48 மார்க் தான் உங்களுக்கான பாஸ் மார்க். அதுக்காக 48 எடுக்கிற எல்லாருமே வந்து செலெக்ஷன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பாஸ் மார்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மார்க்கை எடுத்தாதான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க். அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 32 மார்க் தான் பாஸ் மார்க். இந்த பாஸ் மார்க்கை விட ஒரு 5 மார்க் அதிகமாக எடுத்தாலே நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 53க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது. ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 45க்கு மேலே எடுத்தாலே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 37க்கு மேலே எடுத்தாலே சான்ஸ் இருக்குது. இதுதான் அந்த பார்டரில் இருக்கக்கூடியது. இதில் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறப்பவே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து 10-15 நாளைக்கு முன்னாலே நீங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட டார்கெட்டே இதாக தான் இருந்திருக்கும். ஓகே, அதுக்காக தான் நான் வந்து எல்லாருக்கும் காமனாக 60க்கு மேலே எடுங்க, அதாவது 60 மார்க்குக்கு மேலே. ஓகே, இதெல்லாம் மார்க், நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஓகே, 160 மார்க்குக்கு. ஓகே, 160 மார்க்குக்கு இவ்வளோ வந்து நீங்கள் மார்க் எடுக்கணும். அட்டெம்ப்ட் அப்படின்னா வந்து இதில் பாதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 53 அப்படின்னா நீங்கள் வந்து 26, ஓகே 27 அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 45 அப்படின்னா
23 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 37 அப்படின்னா ஒரு 18. ஓகே, ஸோ ஒரு 18 19 கிட்ட வச்சுக்கோங்க. 19 வரும். ஸோ 19 கிட்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்டெம்ப்ட் வந்து இதுதான். ஓகே, ஆனா மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 2 மார்க் அப்படின்னால நான் வந்து இந்த மாதிரி மார்க்ல சொல்லியிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 60 மார்க்குக்கு மேல எடுக்கணும். அதாவது 30க்கு மேல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் வந்து நீங்க எப்படினாலும் கன்ஃபார்மா கான்பிடண்டா சொல்லணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க்கை தான் உங்களுக்கு டார்கெட்டா சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால நீங்க வந்து 30க்கு மேல வைக்கணும் அப்படிங்கக்கூடியதை இப்பவுமே டார்கெட்டா வச்சுக்கோங்க. இந்த டார்கெட்டுக்கு யாரும் வந்துடாதீங்க. ஓகே, நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்க, நீங்க வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டீங்க, ஆனா உங்களோட அட்டெம்ப்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, 30 விட கம்மியா இருக்குது அப்படின்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் அட்லீஸ்ட் இந்த 27 23 19க்கு மேல இருந்தா கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால நீங்க இதுக்கு மேல இருக்குது அப்படின்னா நீங்க பிசிக்கலுக்கு ரெடி ஆயிருங்க. ஓகே, இப்ப இருந்தே பிசிக்கலுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எஸ்எஸ்சி வந்து மிஷன் மோட்ல வந்து எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்பீடா இருக்குது. லாஸ்ட் இயர் மாதிரி இருக்காது. லாஸ்ட் இயரே டக்குன்னு வந்துருச்சு பிசிக்கல். இந்த வருஷம் வந்து அதை விட குயிக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்த் அப்படின்னா 1.5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பிசிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிசல்ட் வந்து 1 மந்த் கூட உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகே, அதனால நீங்க இப்ப இருந்தே பிசிக்கலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ பொறுமையா கூலா இருங்க. ஓகே, நீங்க இதுல வந்து பதட்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்பவே சப்பையான மேட்ரு. 80 கொஸ்டின்ல 30 அப்படிங்கிறப்போ நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எல்லாருமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து எவ்வளவு எழுத வேண்டியிருக்கும், எவ்வளவு எடுக்க வேண்டியிருக்கும், அதையே வந்து நிறைய பேர் வந்து பண்ணிருக்கீங்க. ஓகே, அதோட கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அசால்ட்டா கிளியர் பண்ணலாம். நீங்க வந்து 1 மந்த் தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. நீங்க படிச்ச படிப்பு மேல நம்பிக்கை வைங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் மேல நம்பிக்கை வைங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்க, நான் சொன்னதுல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நீங்க வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பதறாம நீங்க வந்து கூலா பண்ணிட்டு வந்தாலே உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை நீங்க இது வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணாதது தான் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இது வந்து நடந்திருக்கு. ஓகேவா, அதாவது நம்ம என்ன சொன்னாலும் வந்து அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கக்கூடிய நினப்பு தான். ஓகே, சிலபஸ் என்னன்னே தெரியாம சும்மா நாளும் சொல்லி விடுறது, அதுக்கும் வந்து அதிகமான பேர் பாக்குறீங்கல்ல. ஸோ அதனாலதான். ஓகே, அதனாலதான் வந்து அவங்க வந்து தைரியமா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டான உண்மையான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. அதுல வந்து தப்பு இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.